வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி அண்ணாமலை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்கத்தில் ஆன்லைன் தேர்வு எழுதும் மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போங்க. நீங்கள் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணுறதுக்கு எத்தனை பேஜஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் 40 பக்கங்கள் பயன்படுத்தலாங்க. அதுக்கு மேலே பயன்படுத்தினீங்கன்னா திருத்த மாட்டாங்க. ஆன்சர் பண்ணுற பேஜஸ் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் பேக் சைடில் கண்டிப்பாக எழுதிருக்கணுங்க. ஃப்ரண்ட் சைடு எழுதிட்டு பின்னாடி பக்கத்தை எம்டியாக விடக்கூடாது. அதே மாதிரி ஒரு பேஜ்லையும் கண்டிப்பாக நீங்கள் பேஜ் நம்பர் எழுதியிருக்கணும். பேஜ் நம்பருக்குன்னு ஒரு ப்ரிஸ்கிரைப் ஃபார்மட் இருக்குங்க. ரெஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் பேஜ் நம்பர். உதாரணத்துக்கு இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து ரெஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் போட்டு பேஜ் நம்பர் எழுதணுங்க. அதே மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் A4 ஷீட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த ஒரு ஷீட்டையும் யூஸ் பண்ணிவிடக்கூடாது. உதாரணத்துக்கு A4 ஷீட்டை இங்கே காமிச்சிருக்கேங்க. இது மாதிரி மார்ஜின் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேலே வந்து ரெஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் போட்டு பேஜ் நம்பர் எழுதணுங்க. இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஆன்சர் ஷீட்டை வந்து மார்ஜின் போட்டு எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டெம்ப்ளேட் ஃபார்ம் நீங்கள் எத்தனை எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அத்தனை எக்ஸாமுக்கு உண்டான டெம்ப்ளேட் ஃபார்மை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜெராக்ஸோ இல்லை பிரிண்ட் அவுட்டோ போட்டு வச்சுக்கோங்க. அதில் படிப்புங்கிறது மாறாது, அதனால் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் அதை எழுதி வச்சுக்கோங்க. இயருங்கிறது மாறாது, அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் எழுதி வச்சுங்க. மாறப்போகிறது ஒரு எக்ஸாமுக்கும் இந்த டெம்ப்ளேட் ஃபார்மில் மாறுறது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு, தேதி, எத்தனை பேஜஸ் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறதா மாறப்போகுது. அதனால் இந்த 4 விட்டுட்டு பாக்கி இருக்க இந்த 3 நீங்கள் ஃபில்லப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எந்தெந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ பேஜ் எழுதணும், அதாவது எத்தனை மார்க் கொஸ்டினுக்கு எத்தனை பேஜ் எழுதணும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. இப்போ 2 மார்க் கொஸ்டினாக இருந்தால் ஒரு அரை பக்கம் எழுதுங்க. 5 மார்க் கொஸ்டினாக இருந்தால் ஒரு 2 பக்கம் அதிகபட்சமாக எழுதலாம். 10 மார்க் கொஸ்டினாக இருந்தால் அதிகபட்சம் ஒரு 4 பக்கம் எழுதலாங்க. 15 மார்க் கொஸ்டினாக இருந்தால் அதிகபட்சமாக ஒரு 7 பேஜ் எழுதுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களோட கொஸ்டின் பேப்பர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 10 இருக்குது. 5 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 4 இருக்குது. 10 மார்க் கொஸ்டின் ஒரு 3 இருக்குது. 15 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் 2 மார்க் கொஸ்டின் வந்துடும். 5 மார்க் கொஸ்டின் ஒரு 20 மார்க்ஸ், 10 மார்க் கொஸ்டின் ஒரு 30 மார்க்ஸ், 15 மார்க் கொஸ்டினில் ஒரு 30 மார்க்ஸ், மொத்தம் 100 மார்க்ஸுக்கு வந்துடும். நீங்கள் எழுத போகிற பேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் பேஜ் எழுதுவீங்க. 2 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு ஹாஃப் பேஜ் எழுதணும். ஹாஃப் பேஜ் வந்து 10 கொஸ்டின் எழுதுனீங்கன்னா 5 பேஜஸ் வந்துடும். 5 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 2 பேஜஸ் எழுதுவீங்க. 5 மார்க் கொஸ்டின் 4 கொஸ்டின் இருக்குது. 2 பேஜஸ் இன்ட்டு 4னா 8 பேஜஸ் வந்துடும். அதே மாதிரி 10 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேஜஸ் எழுதுவீங்க. 4 பேஜஸ் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் எழுதுனீங்கன்னா அது ஒரு 12 பக்கம் வரும். அதே மாதிரி 15 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7 பேஜஸ் எழுதுவீங்க. அதாவது 7 பேஜஸ் இன்ட்டு 2 கொஸ்டின் போட்டிருக்கேன், 14 பேஜஸ். இதை கூட்டினீங்கன்னா 39 பேஜஸ் வருங்க. அதாவது நம்ம அதிகபட்சமாக 40 பக்கம் எழுதலாம். ஆனால் நம்ம இங்கே 39 பேஜஸ்லேயே இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிடலாங்க. இது முக்கியமாக நீங்கள் கவனத்தில் வச்சுருங்க. எந்த மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளோ பேஜ் எழுதணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுங்க. உதாரணத்துக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்க மார்க்கை பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் இத்தனை பேஜஸ் எழுதணும் அப்படிங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆன்சர் ஷீட்டில் வந்து நீங்கள் ப்ளூ இல்லாட்டி பிளாக் இங்க் பேனால் எழுதுறாங்க. அதே மாதிரி பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்டர்லைனுக்கு இல்லை ஏதாவது பாக்ஸ் மாதிரி போட்டு காட்டுறதுக்கு இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணலாம். என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக ரெட் இங்கோ இல்லை க்ரீன் இங்கோ யூஸ் பண்ணிடக்கூடாதுங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லாட்டி சிம்பிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாதுங்க. கண்டிப்பாக ஸ்கெட்ச் பேனாக யூஸ் பண்ணவே கூடாதுங்க ஆன்சர் ஷீட்டில். அதே மாதிரி ஆன்சர் ஷீட்டில் எங்கேயாவது உங்களுடைய பேரை எழுதிடாதீங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இங்கே காமிச்சிருக்கேங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் வந்து 3 ஹவர்ஸாக இருக்கும். உதாரணத்துக்கு காலையில் எக்ஸாம்னா 9:30 to 12:30 வரைக்கும் நடக்கும். 3 ஹவர் தான் இருக்கும். இதில் நமக்கு எப்படி எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லியிருக்கேன். இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த எக்ஸாம் டைமுக்கு 1 ஹவர் பிஃபோராக வந்துடுங்க. கொஸ்டின் பேப்பர் கிடைச்சோன்னே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வெயிட் பண்ண வேண்டாம். இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து உடனே எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் 1 ஹவர் டைம் இருக்குது உங்களுக்கு அந்த பிடிஎஃபாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதுக்கு. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஹவர் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 ஹவரில் நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக அனுப்பிச்சிடலாம். அதனால் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்தோன்னையும் நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுற டைமிங் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 1/2 ஹவர் எடுத்துகிட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அதிக டைம் கிடைக்குங்க. இது ஒரு டிப்பு தான், இதை ஃபாலோ பண்ணிங்க. ஆன்சர் ஷீட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் சைஸுங்க. பிடிஎஃப் சைஸ் வந்து 25 MBக்கு கீழே தான் இருக்கணுங்க. ஆன்சர் ஷீட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வச்சிருக்க வேண்டியது சிங்கிள் பிடிஎஃபாக தான் இருக்கணுங்க. மல்டிபிள் பிடிஎஃப் ஃபைல்ஸாக இருக்கவே கூடாதுங்க. பிடிஎஃப்க்கு நீங்கள் நேம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிஸ்கிரைப் ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் சப்ஜெக்ட் கோடு ஹைஃபன் சப்ஜெக்ட் நேமுங்க. உதாரணத்துக்கு இங்கே காமிச்சிருக்கேன். இது வந்து ரெஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் 510ங்கிறது சப்ஜெக்ட் கோடு ஹைஃபன் ப்ரோஸ் அண்ட் கிராமருங்கிறது சப்ஜெக்ட் நேம். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் நீங்கள் பிடிஎஃப்க்கு நேம் வைக்கணும்.
பிடிஎஃப் கன்வர்ஷனில் நீங்கள் செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு டிரைவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த டிரைவோட லிங்க்கை வந்து இமெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்பவே கூடாதுங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பிடிஎஃப் ஃபைல்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணி இமெயிலில் அனுப்பக்கூடாது. பிடிஎஃப்க்கு நேமே இல்லாமல் அனுப்பக்கூடாதுங்க. இதில் ஏதாவது ஒரு தவறை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதின எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஆப்சண்ட் வருங்க. சில சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க, அதை பற்றி இப்போ சொல்கிறேங்க. பிடிஎஃப் அனுப்ப வேண்டிய இமெயில் சப்ஜெக்டாக என்ன போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் இதையே பயன்படுத்துங்க. ரெஜிஸ்டர் நம்பர் -சப்ஜெக்ட் கோட் -சப்ஜெக்ட் நேம் போட்டு அனுப்பிச்சி விடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி ரெண்டுமே அனுப்பணுமான்னு கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக இந்த ரெண்டையுமே அனுப்பணுங்க. ஒரு எக்ஸாம் முடிஞ்சோடனையும் 1 ஹவருக்குள்ளார பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி சாஃப்ட் காப்பியை எக்ஸாம் எழுதின அன்னைக்கே அனுப்பிச்சுடுங்க. உங்களுடைய எக்ஸாம் கடைசி நாள் அன்றைக்கி இது வரைக்கும் நீங்கள் எழுதின எக்ஸாம் ஹார்ட் காப்பி எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரே கவரில் வச்சு அனுப்பலாங்க. அதாவது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 வருஷம் எழுதியிருந்தாலும் 3 வருஷத்து ஹார்ட் காப்பியையும் நீங்கள் ஒரே கவரில் வச்சு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சி விட்டுறலாங்க. பிடிஎஃப் அனுப்பக்கூடிய இமெயில் ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அது இனிமேல் தான் அப்லோட் பண்ணுவாங்கங்க. அடுத்தது நெசசரியாக நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. டெம்ப்ளேட் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கணுங்க. நீங்கள் 10 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் 10 டெம்ப்ளேட் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். A4 ஷீட்டில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதனால் A4 ஷீட் வாங்கி வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 செட் ஆஃப் பென்ஸு, பென்சில், எரேசர், ஸ்கேல்லாம் வாங்கி வச்சுங்க. கிராஃப் ஷீட்ஸ் ஏதாவது தேவைப்படும் அப்படின்னா கிராஃப் ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு DDE ஆஃபீஸ் எக்ஸாம் ஆஃபீஸ் மெயில் ஐடி நம்பர் கொடுத்துருக்கேங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் உதவியை கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறேங்க. நன்றி நண்பர்களே.